ஓம் சக்தி. கீதை காட்டும் பாதை, ஆழ்ந்த அன்பு. அத்தலைப்பின் கீழ் நாம் ஒரு நிகழ்வினை காண்போம். எண்ணற்ற கதாபாத்திரங்களை தன்னுள்ளே கொண்டுள்ள மகாபாரதம் என்ற இதிகாசம், அவற்றுள் மிக சிறப்பாக கொண்டுள்ள அவதார புருஷர் கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணரின் வாழ்க்கை குழந்தை பருவம் முதல் கடைசியாக யுத்தகலம் வரை மிக சிறந்த அத்தியாயங்களை பெற்றுள்ளது. அவற்றுள் ஒன்றை நாம் இன்று மனக்காட்சியில் காண்போம். இடம் துவாரகை நகரம். சூரியனின் பொன்னிற ஒளியால் துவாரகை நகரம் மின்ன தொடங்கியது. மக்கள் அங்குமிங்கும் சுறுசுறுப்பாக இயங்க தொடங்கினர். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் அடர்ந்த சோலைகளும் வயற் பரப்புகளும் இடையிடையே வண்ணமயமான ஓடைகளும் மேலிருந்து நோக்கும் போது என்ன அற்புதமான நகரம்! அடுத்து நாம் செல்லும் இடம் பகவான் கிருஷ்ணரின் மாளிகை. நவரத்னங்களாலும் முத்துக்களாலும் தங்கத்தால் நிர்மாணிக்கப்பட்ட மாளிகை பூத்து குலுங்கும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. நாம் தற்பொழுது ஒரு வரலாற்று காட்சி ஒன்றை காண்போம். காட்சி 1. மிக மெல்லிய தேகம், நைந்திருந்தாலும் தூய்மையான எளிய பஞ்சகச்ச வேஷ்டி, கழுத்தில் பூணூல், தோளின் மேல் துண்டு, மெதுவாக நடந்து துவாரகை நகரின் உட்புறமாக பிரவேசித்த அவ்வுருவம் குசேலர் என்று அழைக்கப்படும் கிருஷ்ணரின் பால்ய நண்பர் ஆவார். காட்சி 2. குசேலர் துவாரகையின் அழகில் மயங்கி தன் கடந்த கால வாழ்வினை திரும்பி நோக்கினார். அவர் மனம் எண்ணியது, என்ன அழகான துவாரகை நகரம்! நண்பன் கிருஷ்ணன் இந்நகரின் அரசன் அல்லவா? குருகுல வாசத்தில் ஒன்றாக விளையாடினோமே, அவன் குழலிசையில் தன்னை மறந்த நாட்கள் தான் எத்தனை! எதுவாக இருப்பினும் பகிர்ந்து உண்பானே. அவர் கைகள் தன்னிச்சையாக தன் மடியில் இருக்கும் சிறு பையை தடவி பார்த்தது. அன்று போல் இன்றும் இருப்பானா? என் இடத்தில் பகிர்வதற்கு இந்த எளிய உணவான அவளை தவிர ஒன்றுமில்லையே. அரசனான அவன் என்னை ஏற்பானா? தன் நண்பன் என்பானா? ஏழ்மை பிரித்ததோ நட்பை? என் இனிய நண்பா, உன்னை காண வந்திருக்கிறேன். நெடுந்தொலைவை கடந்தேன். உன் திருமுகம் தரிசனம் தருவாயா நண்பா என அவர் மனம் கரைந்து உருகியது. காட்சி 3. அலங்கரிக்கப்பட்ட பொன்னாலான அரசர் கிருஷ்ணரின் மாளிகை. கிருஷ்ணர் தன் இருக்கையில் அமர்ந்து ராஜ்ய பரிபாலனமாக உரையாடி கொண்டு இருக்கிறார். காவலாளி பணிந்து வணங்கி, மன்னா, தங்களை காண ஒரு ஏழை அந்தனர் வந்திருக்கிறார். தங்களை நண்பர் என்கிறார். தங்களை காண முடியாது என்று கூறியும் போக மறுக்கிறார். அவர் பெயர் குசேலன் என்றார். காட்சி 4. கிருஷ்ணர் உடன் இருக்கையில் இருந்து எழுந்து, என்ன, குசேலன் வந்திருக்கிறானா? அழைத்து வாருங்கள் என்றார். காட்சி 5. உள்ளே நுழைந்த குசேலரை அன்புடன் நோக்கி கட்டி அணைத்து வரவேற்று தன்னுடன் இருக்கையில் அமர வைத்தார் கிருஷ்ணர். கண்ணா, உன்னை காணவே வந்தேன். எங்களை எல்லாம் மறந்தாயா? உன் நினைவால் நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீ நலமாக இருக்கிறாயா? அதற்கு கிருஷ்ணர், குசேலா, என் நண்பனே, உங்கள் நினைவுகளில் நானும் நலமாயிருக்கிறேன். நெடுந்தொலைவு கடந்து வந்தாய். என் இனிய நண்பனே, உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்காக எதுவும் கொண்டு வரவில்லையா? குசேலருக்கு திக்கென்றானது. இந்த அவள் முடிச்சை எப்படி கொடுப்பது? என்ன என்று நினைப்பார்கள்? தயக்கத்தோடு தன் மடியில் இருந்த அவள் முடிச்சை கிருஷ்ணரின் கைகளில் தந்தார். புன்சிரிப்புடன் அவள் முடிச்சை கீதையின் நாயகர் தன் கைகளில் ஏந்தி பிரித்தார். அவளை எடுத்து வாயில் வென்றார். நண்பா, என் மேல் நீ கொண்ட அன்பு தித்திக்கிறதே. நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்றார். நாம் தற்பொழுது கவனிப்போம். கீதையின் பல்வேறு அத்தியாயங்களில் பகவான் கிருஷ்ணர் அருளிய வார்த்தைகளில், என் பிரிய பக்தன் என்னையே நினைத்து உருகுவது போல நானும் அவ்வாறு இருக்கிறேன் என பொருள்பட வரும். பக்தன் ஒருவன் எவ்விதமான கர்மவினை பாரத்தாலும் உலகியல் ரீதியாக துன்புற்றாலும்
அவன் மனம் இடைவிடாது இறைவனை நோக்கி கதரும் போது அவன் தூய்மை அடைந்து வினைகளை தொடர்ந்து விடுதலை அடைகிறான். இறைவன் அப்பக்தனை ஏற்றுக்கொள்கிறான். பக்தி மார்க்கம் எளிய அன்பாலும் உண்மையான சிரத்தையாலும் எளிய வழியில் இறைவனை அடைவதை போதிக்கிறது. பக்தி எனும் உணர்வு நம் மன ஆழத்தில் சிறு நீரூற்றாக பெருகி இறைவனை நோக்கி மடை திறந்த வெள்ளம் போல பாயும் போது இறைவன் நம்முள் கலந்து விடுகிறான். பக்தி எனும் உணர்வு வர நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்லோர் நட்பு, கூட்டு வழிபாடு, பிரார்த்தனை, குருவிடம் பணிவு, சக மனிதர்களிடம் அன்பு, இவ்வாறு இருக்கும் பொழுது நம்முள் ஆழ்ந்த பக்தி ஏற்பட வாய்ப்பு ஏற்படுகிறது. தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.